எங்களோட தீபாவளி அண்ட் மறுவீடு எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோவில் அதை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது இந்தியனோட காஸ்ட்யூம். அவனோட காஸ்ட்யூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அவள் பாப்பாவுக்கு இந்த விக்கலை எடுத்தால் நூல் வைப்பாங்கள, அது வைக்கிறான். அவன் ஒரு மாதிரி பண்ணான். தம்பி அவன் கையில் கொடுக்கும்போது இனியன்கிட்ட பாப்பாவை கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் அவளை தொட கொஞ்சம் பயம், தொட்டோ ஏதோ இதாகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ட்ரை பண்ணிவிட்டு தட்டிலாம் கொடுத்தா. எனக்கு அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, கொஞ்சம் அவனுக்கு ஏதோ தோணுது. அவனுக்கு தெரிஞ்ச பாஷையை பேன்றதை கூட அவனா என்னதோ சொல்கிறான். எங்களெல்லாம் கூப்பிட்டு காட்டுறான். எங்களுக்கு அப்படியே ஒரே ஷாக்கு. அந்த பெரிய பாப்பா இருக்குது, அவளுக்கு 5 வயசு ஆகுது. அவள் கூட அந்தளவுக்கு உட்காந்து பேச மாட்டா. இவன் கொடுங்கன்னு கேட்டு பேசுகிறது என்ன, நீங்கள் வீடியோலேயே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பட் சவுண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். பாட்டு ஒரு சைடு ஓடிட்டுருக்கும், டிவி ஒரு சைடு ஓடிட்டுருக்கும். அதனால தான் நான் வாய்ஸார் கொடுத்தேன். இல்லை அப்படின்னா அந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். தம்பியோட வாய்ஸும் நீங்கள் கேட்டிருப்பீங்க அழகாக. ஒருத்தவங்களோட காஸ்டியூம்ஸ் மட்டும் நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் குளிக்கிறதுக்கு முன்னாடி சப்பையாக இருக்கும்போது எடுத்த வீடியோ. அதுக்கடுத்து எல்லோரும் குளித்ததுக்கப்புறம் எடுத்தது. இதெல்லாம் பாருங்கள். பாப்பா தம்பி மட்டும்தான் குளிச்சிருந்தாங்க அப்போ. அதுக்கப்புறம் யாருமே குளிக்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் குளிச்சுட்டு எடுத்த பிக்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது நானும் என்னோடய பொண்ணும், அக்கா பொண்ணு. சொன்னேன்ல 5 வயசில் ஒரு பாப்பா இருக்கான்னு, அது இவ தான். அதுக்கப்புறம் இது ஒரு ஃபேமிலி பிக்கு. எங்கள் அக்காவும் மாமாவும் எடுத்தாங்க. பட் நாங்கள் 2 பேரும் எங்களை விட்டுட்டு நீங்கள் எப்படி எடுக்கலான்னு சொல்லிட்டு வேகமாக நான் ஊடையில் போயிட்டேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி என் ஹஸ்பண்ட் கூட நானும் எடுத்துக்கிட்டேன். இந்த பிக்சரில் உங்களுக்கு எந்த பிக்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க குழந்த மாதிரி தான். பட் பேசுகிறதெல்லாம் கராராக இருக்கும் மாதிரி இருக்கும். பட் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும் அவங்க ஒரு குழந்த தான் அப்படின்றது. எனக்கு அவங்க ஒரு குழந்த தான். எங்களோட கண்ணை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஏதோ ஓரளவுக்கு அமைஞ்சிச்சு. கழுவி ஊற்றிடாதீங்க. இதுதான் என்னோடய பொண்ணு, இப்போ பிறந்திருக்கா. அவளை பார்க்குறதுக்காக தான் மெயினாக போனது. பட் மறுவீடும் அப்படியே போய் அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.